நம்முடைய வெற்றி வேட்பாளர் சாம்பால் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை போல எனக்கு பிறகும் கூட இந்த இயக்கம் 100 ஆண்டு காலத்திற்கு இருக்கும் என்று சொன்னதை போல இந்த இயக்கத்திலே மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைக்கப்பட்டு அந்த கூட்டணியினுடைய வேட்பாளராக சாம்பால் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பது இங்கே உட்கார்ந்திருக்கிற அத்தனை கட்சிக்காரர்களுக்குமே தெரியும். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அனைத்து இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் தேர்தல் காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் சொல்லித் தெரிய வேண்டும் என்கிற அவசியமில்லை. தேர்தல் காலத்திலே ஓட்டு கேட்கிற போதும் சரி, கடைசி நேரத்திலே எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தும் ரொம்ப விவரமாக தெரிந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நாங்கள் பாடம் சொல்லுவதற்காக இங்கே வரவில்லை. நீங்கள் எல்லாம் தெளிவான மனநிலையிலே அம்மா அவர்கள் சொன்னதை காப்பாற்றக்கூடிய விதத்திலே 100 ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்கம் இருக்கும் என்பதை நிலைநாட்டுகிற விதத்தில் சாம்பால் அவர்களுக்கு வெற்றி சின்னம் மாம்பழ சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள், மீன்வளத்துறையினுடைய அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பேட்டியின் போது ரொம்ப அழகாக ஒன்றை சொன்னார். இது ரொம்ப இயற்கையான கூட்டணி என்று சொன்னார். அந்த இயற்கை என்று சொன்னால் உண்மையிலேயே அவர் எப்படி தேடி கண்டுபிடித்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ரொம்ப இயற்கையான கூட்டணி என்று சொன்னார். மாம்பழம் அது இயற்கையிலே விளைகிறது ஒன்று. அதே போல தாமரை, அதுவும் தண்ணியிலே இயற்கையாகவே வரக்கூடியது. இரட்டை இலை 72 இருந்து இன்றைக்கு வரைக்கும் கீழே விழாமல் துடித்து பிடித்துக் கொண்டிருக்கிற இலை இரட்டை இலை. இதையெல்லாம் சேர்ந்து அவர் சொன்னார் இயற்கையிலேயே அமைந்த கூட்டணி என்று சொன்னார். இது உண்மையிலேயே இயற்கையிலேயே அமைந்திருக்கிற கூட்டணி. இந்த கூட்டணிக்கு இன்றைக்கு நம்முடைய தம்பி சாம்பால் அவர்கள் மிக இளைஞர். அவர் எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவர், எந்த வழக்குகளிலும் சம்பந்தப்படாதவர் சாம்பால், எந்த பிரச்சனைகளிலும் சிக்காதவர், எந்த நீதிமன்றத்திற்கு போகாதவர், இன்றைக்கு வரை வழக்கு மன்றத்திற்கு செல்லாதவர். அவர் உங்கள் வீட்டு பிள்ளையாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எல்லாம் அவருக்கு வெற்றி தேடி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியோடும் மாண்புமிகு நம்முடைய இரு அன்பு சகோதரர்கள் அண்ணன் முதலமைச்சர் அவர்களும் அண்ணன் துணை முதலமைச்சர் அவர்களுடைய நல்ல ஆசியோடும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணியில் தமிழின போராளி மாண்புமிகு மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களுடைய தலைமையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக நம் முன்னே இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்பு தம்பி சாம்பால் அவர்களுக்கு உங்களிடம் அறிமுகம் செய்யக்கூடிய இந்த அறிமுக கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய, இங்கே இந்த கூட்டம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று தர்மபுரியிலே தன்னுடைய வேட்பாளராக பணிகளை ஆற்றியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3 மாவட்ட கழக செயலாளர்கள், அன்பு சகோதரர் அண்ணன் பாலகங்கா அவர்கள், அன்பு சகோதரர் டி நகர் சத்யா அவர்கள், அன்பு சகோதரர் வெங்கடேஷ் பாபு அவர்கள், மரியாதைக்குரிய கழகத்தின் இலக்கிய அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு அக்கா, கழகத்தின் முன்னோடி அன்பு அக்கா பா வளர்மதி அவர்களுடைய ஆசியோடும் அன்பு தம்பி மத்திய சென்னையின் பாராளுமன்ற உறுப்பினர் SR விஜயகுமார் அவர்களுடைய துணையோடும் இங்கே வந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட, மாநில,
வட்ட, பகுதி மற்றும் அனைத்து நிலைகளிலும் உள்ள அன்பு பொறுப்பாளர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில, மாவட்ட, பகுதி, வட்ட மற்றும் இணை இப்படி அனைத்து நிலையிலும் இருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய பொறுப்பாளர்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில, மாவட்ட, பகுதி, வட்ட மற்றும் சார்பு நிலைகளிலே அனைத்து நிலைகளிலும் உள்ள போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாநில, மாவட்ட, பகுதி, வட்டம், சார்பு நிலையில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்கள், புதிய தமிழகம் கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நிலையிலும் உள்ள பொறுப்பாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே ஓடோடி வந்து பணியாற்றக்கூடிய மரியாதைக்குரிய புரட்சி பாரதம் கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாநில, பகுதி, மாவட்ட, வட்ட சார்பு அணி இப்படி அனைத்து நிலைகளிலும் உள்ள பொறுப்பாளர்கள், மேடையிலே புதிய நீதி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்கள், இந்த கூட்டணிக்கு ஆதரவு அளித்து நாங்கள் இந்த கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகள், அதை போல இங்கே நாங்கள் புறப்பட்டு விட்டோம் எங்களுடைய தேர்தல் பணியை ஆற்றுவதற்கு என்று வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதரிகள், சகோதரர்கள், இங்கே இடமில்லை என்றாலும் வெளியிலே அங்கே அங்கே என்று இது எழுச்சி போல, எழுச்சி மாநாடு போல வந்து நின்றிருக்கக்கூடிய அனைத்து களப்பணியாளர்கள், தொண்டர்கள், வணக்கத்திற்குரிய அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்கட்சிக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எங்களுடைய இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று சொல்லக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியிலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த முறை மத்திய சென்னை பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்தவிதமான கூட்டணியும் இல்லாமல் நம்மிடம் அன்பு சகோதரர், நம்முடைய அன்பு தம்பி SR விஜயகுமார் அவர்களை நம்மிடம் வேட்பாளராக கொடுத்தார்கள். நாம் அனைவரும் அன்றைக்கு கடினமாக உழைத்து எந்த பயமுமின்றி அம்மா துணையோடு வெற்றியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலடியிலே சமர்ப்பித்தோம். இன்றைக்கு அம்மா அவர்களுடைய அருளாசியோடு மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கூட்டணி ஏற்படுத்தப்பட்டு இந்த தொகுதி என்பது மத்திய சென்னை என்பது ஐயா அவர்களிடம் சொல்லும் பொழுது மத்திய சென்னையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஐயா சற்று தயக்கம் காண்பிக்கக்கூடிய நேரத்திலே சென்னையிலே நிற்க வேண்டுமா என்று பயத்தில் அல்ல, இது அதிமுகவின் கோட்டை என்ற ஒரு எண்ணத்திலே சொன்னார்கள். நாம் உறுதி அன்றைக்கு அளித்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வாக்கு கொடுத்து விட்டால் மாற மாட்டோம். நிச்சயமாக அன்பு சகோதரர் தம்பி சான்பால் அவர்களுடைய வெற்றிக்கு, கூட்டணியின் வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொன்ன ஒரு வாக்குறுதியை நாம் அனைவரும் காப்பாற்றி இன்றைக்கு நம்மோடு ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா இடங்களிலும் பிரச்சாரத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். இந்திய திருநாட்டில் வலிமையான ஒரு கூட்டணி அரசாக, வலிமையான ஒரு அரசு அமைய வேண்டும். இந்திய திருநாட்டில் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாப்பான நாடாக, எதிரிக்கு அச்சம் கொடுக்கக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் என்றால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்லி வருகின்றார்கள். அதே போல மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு நேரத்திலும் மக்களை சந்திக்கும் பொழுது தான் சொல்லி செய்திருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியிலே தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி நடைபெற்று வருகின்றது. திட்டங்களை சொல்லி வாக்குகளை கேளுங்கள், நம்முடைய பணிகளை சொல்லி வாக்கு கேளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நம்முடைய
மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா அவர்கள் உறுதுணையாக இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமாக நடக்க எல்லா இடங்களிலும் நாம் நிறுத்தியிருக்கின்ற கழகம் நிறுத்தியிருக்கின்ற வேட்பாளர்கள், இடைத்தேர்தலிலே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருக்கும் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்பதை சொன்னார்கள். நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் நிற்கும் இடத்தை விட இங்கே இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய நாங்கள் அதிகமாக எங்கள் கட்சி இருக்கக்கூடிய இடங்கள் 11 தொகுதிகளிலே நான் பம்பரமென சுற்றி பணியாற்றுவேன் என்பதை சொன்னார்கள். நாம் அதை போல இங்கே பம்பரமென சுற்றி சுழன்று இது மத்திய சென்னை இங்கே வெற்றியை மட்டுமே காணும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் ஏற்போம் என்று கேட்டு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து பணியாற்றுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.